ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. வெல்கம் டு ஸ்ரீ சேனல். நம்ம வேளாண்மை கண்காட்சியுடைய 3வது பகுதி காணொலி இங்கே பார்த்துட்டு இருக்கிறோம். இது உணவு சார்ந்த தொழில் பண்ணுறவங்க எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த காணொலி மிக உபயோகமாக இருக்கும். நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கிறது சூரிய ஒளி கூடாரம்ங்க. இதில் நம்ம காய்கறிகளை காய வச்சுக்கலாங்க. இந்த வத்தல் போடுறது, அப்பளம், இந்த மாதிரி தேங்காய் இல்லை வேறு ஏதாவது காய்கறிகள் எல்லாம் சூப் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ஏதாவது காய்கறிகள் மசாலா பொருட்கள் எல்லாம் காய வைக்கணும் அப்படின்னா சூரிய ஒளி மூலமாக நம்ம இதில் காய வச்சுக்கலாம். இதுலேயே விலையும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் நிறைய சைஸஸும் இருக்குதுங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது 3 ட்ரே. இது பார்த்திங்கன்னா அதை விட சின்ன சைஸு. இதுலேயே விலையும் சொல்லியிருக்காங்க. மால்ட் வகையான உணவுப் பொருள் தயாரிக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். சூரிய ஒளியில் மட்டும் இல்லைங்க, மழை காலங்களில் சூரிய ஒளி இருக்காது. அந்த மாதிரி நேரங்களில் மின்சாரத்தை பயன்படுத்தி நம்ம காய்கறிகளெல்லாம் காய வைக்கிறதுக்கு இந்த மாடல் வச்சுருக்காங்க. இதில் நிறைய ட்ரே டைப்ஸ் இருக்குது. இதுலேயும் சைஸ் கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி விலைகள் எல்லாம் மாறுபடும். இது ரோஸ்டருங்க, உருளி ரோஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஏதாவது வறுக்கணும் அப்படின்னா இதில் வறுத்துக்கலாம். மசாலா பொருட்களுக்கெல்லாம் அந்த மல்லி சீரகம் எல்லாம் வறுப்போம் இல்லைங்களா, அதெல்லாம் அந்த ரோஸ்டரில் வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறது, அதாவது கமர்ஷியல் ஏர் கூலர், இந்த மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரூம் டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது உதவும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொட்டு நீர் ட்ரிப்கான பைப்புங்க. இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது, இது நம்ம எப்படி ஆப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப தெளிவாக அவங்க விளக்கம் கொடுத்துருந்தாங்க. இது நம்ம மொபைல் மூலமாகவும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு சிப் பயன்படுத்தி கொடுத்துருந்தாங்க. இதுக்கு கவர்மெண்ட் சப்சிடிஸும் கொடுக்குறாங்க. எல்லா விளக்கமும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு நம்மளுக்கு ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு விஷயம். இந்த மெஷின் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. இது என்னன்னு இப்போ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது நாற்று நடுறதுங்க. இப்போ இந்த நெற்பயிர் இங்கே எடுத்து மேலே வச்சுருக்காங்களா, இந்த இடத்துல அது ஃபுல்லாக லோட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா இதை உள்ளே இறக்கி, அதாவது வயலுக்குள்ளே இறக்கி இந்த மெஷின் மூலமாக அந்த நாற்று நடுவாங்க. ஸோ இது எப்படி வேலை செய்கிறது அப்படிங்கிறதும் நம்மளுக்கு காமிச்சிருந்தாங்க. இதுவும் சைஸ் வரியாக இருக்குதுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சின்ன சைஸு. ஸோ இதுலேயே பெரிய அளவுள்ள ஒரு மெஷினரியும் இருக்குது. ஸோ இது பின்னாடி சுற்றுது இல்லைங்களா, இது அந்த பின்னாடி சுற்றுற அந்த இதுதான் அப்படியே அழகாக ஓட்டை போட்டுகிட்டே போகும். அதுக்குள்ளே இந்த நாற்று நட்டுட்டே போகுதுங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.